லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்பா எந்திரிக்கப்பா, நெருப்புப்பா, நெருப்பு. டேய் அண்ணாடா. அப்பா அப்பா கூரை எரியுதுப்பா, எந்திரிக்கப்பா சீக்கிரம். டேய் 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 நெருப்புடா. டேய் 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 யாரையாவது கூப்பிடுறா. எழுந்திரு. டேய் வாங்க சீக்கிரம் வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்கப்பா, போ போ வெளியே போலாம். டேய் சஞ்சய் ஒண்ணு தெரியலடா. எந்திரிக்கப்பா சஞ்சய். வாங்கப்பா, கூப்பிடுறா. யாரையாவது கூப்பிடுறா. யாராவது தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம். ஐயோ அப்பா அப்பா ஐயோ யாராவது தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ தம்பி, உங்களுக்கு எதுவும் ஆகலையா? இல்ல, சரியான நேரத்துல என் பையன் எழுந்து நெருப்பு எரியறத பாத்துட்டான். எப்படி கூரையில தீ பிடிச்சது? தெரியலங்க, நாங்க அடுப்பெல்லாம் அணைச்சிட்டு தான் படுத்தோம். எப்படின்னு தெரியல. வானத்துல இருந்து எரி நட்சத்திரமா வந்து விழுந்திருக்கோம். யாராவது வேண்டாதவங்க தான் தீ வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வேண்டாதவங்க யாரு இருக்கா? என்னங்க, என்ன எதுக்கு பாக்குறீங்க? ஏமாணிக்கா, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? வம்பு வழக்கு இருந்தாலும் அவரு உன் சம்மந்தி, அந்த பையன் உன்னோட மருமகன். அந்த தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் பொண்ணுல தாலி இருக்கணும். என்ன சொல்றீங்க? உனக்கு கோவம் இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு இருக்க கூடாது. இவங்க இங்க தங்க வரன்னு சொல்லும் போது நான் வேண்டாம், மாணிக்கம் கோவக்காரன், ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிடுவான்னு சொன்னேன். இவங்க கேட்கலையே. இவங்க சொன்னா கேட்டாங்களா? இப்ப பாரு, நான் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. தலைவரே, பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. நான் தீ வச்சது நீங்க பாத்தீங்களா? நாங்க கதவை சாத்திட்டு உள்ள தூங்கிட்டு இருக்கோம். என்ன குற்றவாளி ஆக்க பாக்குறீங்க? இங்க பாருங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்லைன்னு என் பொண்ணு மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அதை நான் மீறுவனா? இந்த ஊர்ல இவங்களை எதிரியா பாக்குறது உன்னை தவிர வேற யாருமே இல்ல. ஊருக்குள்ள வந்த அன்னைக்கு அருவாளை எடுத்து வெட்ட போனவன் தானே நீ. இத செஞ்சிருக்க மாட்டியா? எங்க நிறுத்துங்க. அப்பா கொஞ்சம் இப்படி வாங்க. யார பார்த்து என்ன பேசுறீங்க? தம்பி, உங்களுக்காக தான் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் என் மாமனுக்கும் 1000 இருக்கும். அதுக்காக அவரு என் கூரைக்கு கொள்ளி வச்சாருன்னு சொல்லிடுவீங்களா? ஏங்க, அவர் எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா? கஷ்டம்னு வந்து நின்ன என் அப்பா அம்மாவுக்கு அவர் சேர்த்து வச்சிருந்த பணம் நகை எல்லாத்தையும் அள்ளி கொடுத்த வள்ளல் அவர். அவரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? ஏங்க, நான் இருக்கும் போதே என் மாமனுக்கு கொலகார பட்டம் கட்ட பாக்குறீங்களே. நான் இல்லடா என்னென்னலாம் செய்வீங்க நீங்க? ஏய் சஞ்சய். அப்பா சும்மா இருங்கப்பா. ஏங்க, இதை என் மாமா செஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். பஞ்சாயத்து கூட்டாம இருக்கும் போது இப்ப எதுக்கு நீங்க தீர்ப்பு சொல்ல முன்னாடி வரீங்க? என்
தாத்தா ஊர்ல இல்லாம உங்களுக்கு எல்லாம் துளிர் விட்டு போச்சு, அவ்வளவுதான். எங்க இது எங்க குடும்ப பிரச்சனைங்க, நீங்களா யாரும் இதுல தலையிட வேண்டாம். தப்போ சரியோ எங்களுக்குள்ள நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், நீங்களாம் கிளம்புங்க. என்ன தலைவர் அது? டேய் கம்முனு போடா அந்த இவங்க குடும்பத்துக்கு நான் பஞ்சாயத்து பண்ண வந்ததுக்கு என் புத்திய செருப்பால நான் அடிச்சுக்கணும், அப்படியே எரியட்டுன்னு விட்டுருக்கணும். அவசரத்துக்கு உதவி பண்ண தப்பா போச்சு. போங்கடா போய் வேலையை பாருங்கடா. மாமா, அவங்க சொன்னதை எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க கோவப்பட்டாலும் இந்த மாதிரிலாம் செய்யற ஆளே கிடையாது. யார் உங்களை தப்பா பேசினாலும் நான் முன்னாடி நின்று தட்டி கேட்பேன். நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க, போங்க. ஏய், யார்ரா நீ? என்னையே தூக்கி சாப்பிட்டுருவ போல இருக்கு. இனிமே எல்லாமே அப்படிதான்ப்பா. டேய், நெருப்பு எப்படி பிடிச்சதோ என்னமோ தெரியல, ஆனா உன் மாமனார் மேல உனக்கு பாசம் பிடிச்சிருச்சு. பா, என் மாமா மனசுல இடம் பிடிக்கிறதுலாம் இல்ல, எனக்கு வித்யா மனசுல இடம் பிடிக்கணும், அது எனக்கு போதும்பா. ஓ, அப்படியா? அப்படிதான். ஆமா, நெருப்பு எப்படிடா பத்துச்சு? அதான்ப்பா எனக்கும் தெரியல. அம்மாடி, நான் மதுரை வரைக்கும் ஒரு வேலையா போறேன், திரும்பி வர பொழுதாயிடும். நீயும் தங்கச்சியும் பத்திரமா இருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரிப்பா. வரமா? சரிம்மா, அப்பா போயிட்டு வந்துடுறேன். மாணிக்கம். ஆமா, நான் தான் மாணிக்கம். என்ன விஷயம் சார்? எங்க கிளம்பிட்டீங்க? மதுரைக்கு ஒரு வேலையா போறேன் சார். வேலையா போறீங்களா இல்ல தப்பு செஞ்சது யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி தப்பிச்சு போறீங்களா? தப்பா? நானே சார் தப்பு பண்ண? நடிக்காத மாணிக்கம், உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ யாரு, துபாயில எதுக்கு நீ ஜெயிலுக்கு போன, திரும்ப ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எதுக்காக நீ ஜெயிலுக்கு போனேன்ற வரைக்கும் உன்னோட கிரைம் ஹிஸ்டரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். சார், என் அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. அவர் எந்த தப்பும் செய்யல. தப்பு செய்யாமலா இவ்வளவு நாள் தண்டனை அனுபவிச்சாரு? சார், அதெல்லாம் ஜோடிச்ச கேஸ். அப்படியா? என்னம்மா நீ பெத்த பொண்ணோட புருஷன் கூட பார்க்காம தீ வச்சு கொல்ல பார்த்திருக்கான், இவனை இந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்க? சார், என் அப்பா அப்படி செய்யவே இல்ல. சார், உங்ககிட்ட யாரோ தப்பா தகவல் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாம கிளம்புங்க. இத நீ செய்யாம வேற யார் செஞ்சிருப்பா? அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? வித்யா, வித்யா, என்னம்மா போலீஸ் வந்திருக்கு? டேய் வாடா. என்ன சார், என்ன பிரச்சனை? வாங்க சார். இந்த ஆளு ஏற்கனவே உங்களை ஒரு தடவை கொலை பார்த்திருக்கான் தானே? அப்படி இருந்து எந்த நம்பிக்கையில சார் இவன் வீட்டு பின்னாடி வந்து தங்கியிருக்கீங்க? சார், அவன் என் ஃப்ரெண்டு, என் சம்பந்தி. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் சார். நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆனா அவன் அப்படி நினைக்கலையே. ராத்திரியோட ராத்திரியா உங்க ரெண்டு பேரையும் இவன் தான் கொலை பார்த்திருக்கான். அட்டெம்ப்ட் மர்டர்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம், அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சார், நீங்க என்ன விளையாடுறீங்களா? அவர் எந்த தப்புமே பண்ணல, அதுவும் இல்லாம நாங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலையே. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவர் அரெஸ்ட் பண்ணலாம்? சார், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. இன்ஸ்பெக்டர், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கல, நாங்க எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காம. நேத்து நல்லவ மாதிரி பேசிட்டு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியா? ஐயோ மாமா, நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்ல. நீ கொடுக்காம வேற யாரா கொடுத்திருப்பா? இல்லடா. நீயே உன் கூரைக்கு தீ வச்சுட்டு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா?
இங்க பாரு, நீ என்ன திட்டம் போட்டாலும் என் பொண்ணு மனசு மாறாது. கான்ஸ்டபிள், நாங்க complaint எடுத்துட்டு வாங்க, கொடுக்கல. ஜீப்ல ஏத்துங்க. நான் நிஜமா தான் சொல்றேன். நான் நம்புறேன். சொல்றத கேளுங்க. அடிக்காதீங்க அப்பா, அவர் அடிக்காதீங்க, நிறுத்துங்க, அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க. இன்ஸ்பெக்டர், அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அவர் எந்த தப்புமே செய்யல. தப்பு செய்யாம தான் புடிச பத்தி எரிஞ்சிச்சா? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படிதான் கவனிக்கணும். மாமா சார் சொல்றது கேளுங்க. அடிக்காத. முதல்ல நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்க. சார் நிப்பாட்டுங்க சார். என்ன சார் இது? என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் எப்படி நீங்க அடிக்கலாம்? முதல்ல யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? சார், அவன் உங்களை கொலை பண்ண பார்த்திருக்கான். சார், நான் அவர் என்னோட குடிசைக்கு தீ வைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. பாதிக்கப்பட்ட நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்க எப்படி சார் ஆக்ஷன் எடுக்கலாம்? முதல்ல அவரை ரிலீஸ் பண்ணுங்க. என்ன மாமா, என் அப்பாவை ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டா நான் உங்க பையனை ஏத்துப்பேன்னு நினைச்சீங்களா? ஏய் அதனாலதான் அவர் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? வித்யா, என்னம்மா பேசுற? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? என்னையே சந்தேகப்படுறியாமா? யாரெல்லாம் நான் பெருசா நம்பினனோ அவங்க எல்லாருக்குமே ரெண்டு முகம் இருக்கும்போது நான் உங்களை சந்தேகப்படுறதுல தப்பு இல்லையே மாமா. சொல்ல முடியாது, என் அப்பா மேல இருக்கிற கோவத்துல உங்க பையனை கூட செஞ்சிருக்கலாம். வித்யா, ப்ளீஸ் செய்யாத தப்புக்கு என்ன குற்றவாளி ஆக்காத. நீதான் எங்க அப்பாவை குற்றவாளியாக்கி இப்ப லாக்அப்ல உட்கார வச்சிருக்க. இல்ல வித்யா, எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணமானவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர் இங்க பாருங்க, நீங்க பண்ண ஒரு தப்பால என் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அவரை ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு சார். இனி ரிலீஸ் பண்ண முடியாது. என்னப்பா? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே லாயரை வச்சு ஜாமீன் எடுத்துக்கோங்க. என்ன சார், யார்கிட்டயும் கை நீட்டி காசு வாங்கிட்டீங்களா? அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சா பணம் தரேன்னு யாராவது சொன்னாங்களா? மரியாதையா பேசுமா. தப்பே செய்யாத ஒரு நிரபராதிய லாக்அப்ல வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்குல என்ன சார் மரியாதை? இப்பவே அவரை ரிலீஸ் பண்ணுங்க, இல்லனா இந்த பிரச்சனைய நான் இதோட விட மாட்டேன். மீடியாவை வர வச்சு உங்க அராஜகத்தை படம் போட்டு காட்டிடுவேன். என்னம்மா மிரட்டுறியா? இவர் குடிசையை எரிச்சு இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அந்த குற்றத்துக்காக தான் இவர் மேல ஐபிசி செக்ஷன் 307ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். எங்க மேல தப்பு இருந்தா தானே நாங்க பயப்படணும். மத்தபடி இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. இத பாருங்க, யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கும்போது எப்படி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம்? யார் சொன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு? கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? யார் அது? உங்க வைஃப் வேதவள்ளி. வேதாவா? ஆமா சார், உங்களையும் உங்க பையனையும் இவர் கொலை பண்ண முயற்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.
அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் நாங்க ஆக்ஷன் எடுத்திருக்கோம். நீதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? நான் தான். நீங்க என் பேச்சை மீறி இங்க வந்திருக்கலாம். அதுக்காக நீங்க எப்படி போனாலும் பரவாயில்லன்னு என்னால இருக்க முடியாது. நீங்க இந்த ஊருக்கு வரவே கூடாதுன்னு நான் சொன்னதுக்கான காரணம் இப்ப புரியுதா? இவளோட அப்பன் உங்களை என்ன வேணாலும் செய்வான். கொஞ்சம் சுதாரிக்காம இருந்திருந்தா எனக்கு உங்க சாம்பல் தான் மிஞ்சி இருக்கும். இவனை எல்லாம் வெளியிலேயே விட்டு வைக்க கூடாது. நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பணும். உங்க வரவே வேண்டான்னு ஒதுங்கி வாழ நினைச்சாலும் பஞ்சம் வச்சு என் குடும்பத்தை பழி வாங்குறீங்கல்ல. நானா பழி வாங்குறேன்? உங்க அப்பன் தான் என் குடும்பத்தை கருவறுக்க பாக்குறான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மை இல்ல. உங்களை பத்தி என் அப்பா சொன்னத இத்தனை நாள் நான் நம்பாம இருந்தேன். ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். உசுருக்கு உசுரா பழகினவங்களா இருந்தாலும் அவங்க எதிரியானா நீங்க என்ன செய்வீங்கன்றத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களையா இத்தனை நாள் நான் வாய் நிறைய அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தேன். ஏய் நிறுத்து. என்ன உங்க அப்பாவை போலீஸ் அடிக்கிறத உன்னால தாங்கிக்க முடியலையா? என் புருஷனையும் என் புள்ளையையும் தீ வச்சு கொல்ல பாத்திருக்க உன் கொலகார அப்பன். அத பாக்கும்போது ஏன் ரத்தம் கொதிக்காது? அவர் தீ வச்சத நீங்க பாத்தீங்களா? அப்புறம் அவன் செய்யாம வேற யாரு செஞ்சிருப்பா? என் பையனையும் என் புருஷனையும் கொன்னா சந்தோஷப்படுற ஒரே ஆளு உங்க அப்பா மட்டும்தான். அப்படிதானே என்ன பழி வாங்க முடியும்? அதான் சந்தர்ப்பம் பார்த்து இந்த வேலைய பார்த்திருக்கான். ஆரம்பத்துல இருந்தே உங்க அப்பாவை பத்தி நான் இவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா இவங்க கேட்கவே இல்ல. அம்மா, நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் அப்படிலாம் பண்ணவே இல்லம்மா. அம்மா, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஏய் வாய மூடுறா. அவன் உன்னை கொல்ல பாத்திருக்கான். இப்ப கூட அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிற? இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை உனக்கு தேவைதானா? அம்மா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவர் தப்பா தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதனால அவர் செய்யாத தப்புக்கு நீங்க குற்றவாளியாக்க பாக்குறீங்க. நான் அதுக்கு விட மாட்டேன். முதல்ல இவளுக்காக என்ன நீ எதிர்த்து பேசுன. இப்போ அந்த ஆளுக்காக என்னையே எதிர்த்து நிக்கிற. அந்த அளவுக்கு வந்துட்டியா? ஏன்னா நீங்க தான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன கேட்காம இனி என் வாழ்க்கையில எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்னடா சொல்ற? அப்போ நான் உனக்கு வேணாமாடா? இவதான் உனக்கு முக்கியமா? எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். வித்யாவுக்காக எந்த எல்லைக்கும் போக நான் தயாரா இருக்கேன். வேதா, உன்னோட பிடிவாதம் வரட்டு கௌரவத்தால நான் இழந்ததெல்லாம் போதும். உன் பக்கம் ஒரு சில நியாயம் எல்லாம் இருந்துச்சு. அதனாலதான் இத்தனை வருஷம் நான் உன் கூடவே இருந்தேன். ஆனா வித்யா விஷயத்துல நீ எடுத்திருக்கிற முடிவுல எந்த நியாயமும் இல்ல. வித்யா திரும்ப சஞ்சய் கூட வாழணும். அது வரைக்கும் நானும் அவன் கூட தான் இருப்பேன். தயவு செஞ்சு நீ கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? இப்படி எல்லாம் செஞ்சா என் மனசு மாறும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாம் உதவி செஞ்சு எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ண வேண்டாம். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எப்படி வாபஸ் வாங்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர், எந்த அடிப்படையில எங்க அப்பா மேல இந்த கேஸ ஃபைல் பண்ணீங்க? அதான் சொன்னேனம்மா, புடிசிய கொளுத்துன கேஸ். அதுக்கு எவிடன்ஸ்? எவிடன்ஸ் அது சொல்லுங்க, என்ன எவிடன்ஸ் இருக்கு? அது அப்போ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவீங்களா? இவங்க என்ன கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்.
எங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவங்கள உள்ள தள்ளுங்க பார்க்கலாம்.